மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நாளை நடத்தப்பட உள்ள நிலையில் போட்டி ஏற்பாடுகளை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர், மேயர் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். விவரங்களை தருகிறார் எம்முடைய செய்தியாளர் அருண். வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக. அதாவது தை மாதத்தின் முதல் நாளாக கருதக்கூடிய ஜனவரி 15 நாளை மதுரையில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியான அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற பாலமேடு, அலங்காநல்லூர் என அடுத்தடுத்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளதை தொடர்ந்து நாளை முதல் தொடர்ந்து 3 நாட்களுக்கு மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டை போன்றும் இந்த ஆண்டும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில், அமைச்சர் தலைமையிலும் தற்போது இந்த மாடுபிடி வீரர்கள் நாளை காலை உறுதிமொழியேற்று இந்த போட்டியானது தொடங்க இருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் கடந்த 6 நாட்களாக தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில 95% பணிகள் தற்போது முடிவு பெற்றுள்ளது. மேலும் இந்த போட்டிகள் நடைபெறும் இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவு வரை சாலையின் இருபுறங்களிலும் கட்டைகள் வைத்து பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு தற்போது தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 400 மாடுபிடி வீரர்கள், 800க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சுற்றுக்கு 50 பேர் வீதம் சுழற்சி முறையில் 8 சுற்றுகளாக ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற இருக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளனர். தற்போது இந்த காளைகளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் பயன்பெறும் வகையில் 15 இடங்களில் குடிநீர் வசதியானது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 6 இடங்களில் நடமாடும் கழிப்பறை வசதிகளும், 2 இடங்களில் LED திரைகளும் வைக்கப்பட்டுள்ளது.